கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் ஏற்புடையதா இருக்க சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகரும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளை கர்த்தர் நீக்குங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வார். ஒரு கூட்ட மக்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா செபிக்கிறோம். எங்கள் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆசைவாடி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்றைய ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கு. தேவன் உதவி செய்வீராக. எல்லா தடைகளே இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். 1060 பாடலின் உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இந்த காலவேளையில அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவரை பாடி துதிக்க போறோம். நான் பாடும்பொழுது என் உதடுகள் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். காலை வேளையில என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும்
எம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு எம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. நான் எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு எம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு எம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். நம்முடைய தேசத்தில் ஆகாவும் நடுங்கிடவே. மேகத்தை காணத்தக்கதானே நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரித்து தேவ சமூகத்தில் ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே. அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே.
காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் நிரப்பிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக கரங்களை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்துல ஆமென். நிரப்பும் அக்கினியா இறங்கும் ஆண்டவரே, அக்கினியா இறங்கும். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஒரு புதிய அபிஷேகம், ஃப்ரெஷ் அனாயிண்டிங் இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்கள் மீது இறங்கட்டும். ஆண்டவரே அக்னியா இறங்கிடும். ஆண்டவரே அக்னி நாவாக ஆண்டவரே எங்க மேல வந்து அமர்ந்திடும்படியா ஆண்டவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவத்தை இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியா எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும், எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. glory 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 hallelujah hallelujah hallelujah. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Jesus Jesus. Oh glory. நன்றி ஆண்டவரே. Jesus Jesus. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அழுகுரல் கேட்டீரையா, துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீ, பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தா. பெரியவனாக்கினீ, உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். பெரியவனாய் குனிந்து தூக்கி நம்மை பெரியவனாக்கினீங்க. அவருடைய காருண்யம், அவருடைய அன்பு, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு பெரியவனாய் இன்றைக்கு உங்களை நிறுத்திருக்கிறார். சமுதாயத்தில் உன் குடும்பத்தில் ஆண்டவரை தெரிந்து கொண்டது நிமித்தமா உன்னை பெரியவனாக்கி வைத்திருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட, நன்றியோடு கூட எல்லாரும் ஆமென். ஆண்டவர் உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ.
எனக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா எரிந்து கொண்டிருப்பேன் ஆண்டவருக்காக நான் எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே எப்போதுமே எப்போதுமே எரிந்து கொண்டே இருப்பேன் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எல்லா பாடல்களும் இந்த நாட்களில் என் ஜீவன் பிரியும் வரை நான் ஆண்டவருக்காக உயிர் வாழ்வேன், என் ஜீவன் பிரியும் வரை ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை சோத்தரித்து, ஆண்டவரே உயிருள்ள நாளெல்லாம் என் ஜீவன் பிரியும் வரை, என் ஆயுசு நாட்கள் முடியும் வரை ஆண்டவரே மரண பரியந்தம் ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டு என்னுடைய ரட்சிப்பை காத்து கொண்டு கர்த்தருக்காக வாழ்வேன். எல்லா கரங்களை உயர்த்தி நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, எஸ் லார்ட், ஆண்டவரே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான். நம்முடைய பலத்தினால நாம் நிற்க முடியாது. நாம் நம்புகிறது அவர்தானே. அவரே நம்முடைய கேடகம், நம்முடைய பலனாய் இருக்கிறார். நன்றி. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் எல்லாரும் ஆராதிக்கலாம், அமைதியா இருக்க வேண்டாம். இது ஆராதனை நேரம். தேவனை மகிமைப்படுத்தி துதித்து ஆராதிக்கிற நேரம். ஆமென். தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், ஆராதிக்குரியவர். அவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். எஸ் லார்ட். தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தானையா. எல்லாரும் சேர்ந்து தூயவர் தூயவரே இதற்குள் பாய்ந்தே உன்னன் தயவா மதிலை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்ந்தே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது பெரிய சேனை, எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் அதுக்குள்ள பாய்ந்து அதை முறியடிக்க தேவ கிருபை, தேவ பலன், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். கரங்களை உயர்த்தி நாமே 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 வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடுவே, உம்மையை உயர்த்துவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, உம்மையை உயர்த்திடுவே. உயிர் வாழும்
உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. ஆமென் ஆமென். ஆண்டவரே, எங்களை எங்களை குனிந்து தூக்கி மேல் இருந்த வஸ்திரத்தை எங்கள் மேல் போட்டு மூடினீர். ஆண்டவரே, எங்களுடைய பாவம் காணப்படாதபடி உம்முடைய வஸ்திரத்திலே குனிந்து தூக்கினீரே. எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோயா. நீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரை கரங்களை உயர்த்தி எல்லாருமா Let's worship the Lord. ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். முழு சபை தேவ பிரசன்னம் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்க அபிஷேகிக்க. ஆமென் ஆமென். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து பாடும். முழு சபையார் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் செய்த உபகாரங்கள் ஏராளம். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. கைகளை உயர்த்தி ஆராதிப்போம். என் உயிரே ஆமென். இதுதான் எங்களுடைய ஜீவன். ஆண்டவரே, உமக்குள்ளே எங்களுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகள், விவரிக்க முடியாத நன்மைகள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்தார் என்று சொல்வீர்களானா கைகளை தட்டி
ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு மனுஷனை பாராட்டுகிறதுக்கு அல்லது ஒரு பந்தயத்துல ஜெயித்து விட்டா பாராட்டுகிறது கைகளை தட்டி, ஆண்டவர் நம்முடைய உயிராய் இருக்கிறார், வாழ்நாளெல்லாம் நம்மை நடத்துகிறார். சகல உபகாரங்கள், எத்தனையோ உபகாரங்கள் நம்முடைய வாழ்நாளில் நம்ம தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் அவரே சகல உபகாரங்களை, எத்தனையோ உபகாரங்களை நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து நன்றி ஆண்டவரே. Oh, we worship you, Lord. We worship you, Lord. We worship you, Lord. நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே, வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானாலெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற, நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், நிறைவாய் நடத்துகிற தேவன். உமக்கே மகிமை ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகும்படியா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ராஜா இந்த வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டுமே. ஆவியானவர் ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி எங்களோடு பேசுகிறீர். நாங்கள் கேட்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது, ஆண்டவர் எனக்கு தந்தது கண்களின் இச்சை. இன்றைக்கு இது ஏராளமாக பெருகி இருக்கிறது. இன்றைக்கு இச்சை என்று சொல்லும்போது நிறைய காரியங்களை நாம் சொல்லலாம். அதில் நாம் இன்றைக்கு தியானத்துக்கு நாம் தெரிந்து கொண்டது, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு செல்ல முடியாது. இருளில் இருந்தால் வெளிச்சத்துக்கு செல்ல முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய ஒளி உன்மேல் உதிக்கும் என்றார். ஆமேன். காரிருள் ஜனங்களை, பூமியை முழுசுமா காரிருள் மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இங்கே ஏராளமான செய்திகளிலும் ஊடகங்கள் மூலமாக கேள்விப்படுகிறீர்கள். 1-2 இல்லை, கற்பழிப்பு, பலாத்காரம், கூட்டமாக அப்படி ஒரு பெரிய அளவில் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. பல வருடங்களாய் நடக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த நாட்களில் இவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் ஏன் இந்த நாட்களில் அது வெளியே வருகிறது என்றால், ஆண்டவர் சொல்கிறார் அந்த 18வது வசனம், பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? தூங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இல்லை தூங்கல, இப்போ எல்லாரும் சொல்லலாமே ஆமேன். இவ்வளோதானா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளை யாரை பார்த்து சொல்றாரு? இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பிள்ளைகளே
இது கடைசி காலமாய் இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டதா இருந்தாலும் இன்றைக்கும் அது கடைசி காலமாக தான், அன்றைக்கும் கடைசி காலமாக இருந்தது. இது வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அன்றைய நாட்களுக்கும் எதிர்காலத்துக்கும் உடையதாக இருக்கிறது, நாம் வாழ்கிற நாட்களுக்கும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவர் அன்றைக்கு தேவையான கிருபையை நமக்கு தருகிறார். ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்கிறது காலைதோறும். அதனால அந்த காலையில தான் கிருபையை சேகரித்து கொள்ளணும். சிலரான சொல்றீங்க மதிய மேலே சாயந்தரம் என் வேலையெல்லாம் முடித்த பிறகு ஜெபம் பண்ணுவேன், இல்லை ராத்திரி நான் ஜெபம் பண்ணுவேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் படுக்கைக்கு முன்னால் போகும்போது நான் ஜெபம் பண்ணுவேன். இல்லை, ராத்திரியில் எந்த மன்னாவும் கிடைக்காது, காலையில் தான் மன்னா பெய்கிறது. அது கூட சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் அதை பொறுக்கி கொள்ள வேண்டும். சூரியன் வந்துருச்சுன்னா அதுவும் கிடைக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது உனக்கு கிடைக்கலன்னா அந்த நாளில் நீ இருக்க முடியாது. நான் முற்றிலுமாய், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாய் சார்ந்திருக்கிறது தேவனுடைய கிருபை. 100 தடவை 1000 தடவை கோடி தடவை சொன்னாலும் அது போதாது. ஏன்னா கர்த்தர், அது கிருபை என்பது தகுதி இல்லாத நமக்கு கிடைக்கிறது தான் கிருபை. நல்ல ஒரு ஆமென் சொல்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், கலேசியன்ஸ் 5:24, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களின் இச்சை பிதாவினால் உண்டானது அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானது என்று 1 யோவான் 2:16 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவை. அப்போ இந்த இச்சை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இது எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்ணு நமக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் எல்லாருமா கேட்குதா நான் பேசுறது? கொஞ்சம் எல்லாருமா கொஞ்ச நேரம் அப்படி கண்ணு மூடிங்க பார்ப்போம். கண்ணை மூடிங்க. ஏதாவது தெரியுதா? ஏதாவது தெரியுதா? நான் தெரியுறேன்னா? இந்த டிவி தெரியுதா? கண்ணை திறந்துக்கிடுங்க. கண்ணை மூடிக்கிட்டா ஒன்றும் தெரில. இப்போ பார்வையே இல்லைன்னா, அப்போது இந்த கண்ணை ஆண்டவர் எதற்காக கொடுத்துருக்கிறான்னா, எனக்கு இந்த சண்டே ஸ்கூல் பாடல் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு கைகள், 2 சிறு கால்கள். சரி, இப்போ எல்லாருமா சொல்வோமா? 2 சிறு, எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க. 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு கைகள் அவர் சத்தம் கேட்க, 2 சிறு கால்கள் அவர் பாதம் நடக்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கை, நம்ம காலு, நம்ம கண் அப்படி தான் இருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இது பலிப்பீடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கண்ணை இந்த பலிப்பீடத்தின் மேலே வச்சுட்டா நம்ம பார்க்க முடியாது. இந்த கையை இந்த பலிப்பீடத்தின் மேலே வச்சுட்டா நாம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய காரியங்களை செய்ய முடியாது. இந்த காலை, அதாவது ஆண்டவர் சொல்கிறா சர்வ அங்கம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சர்வாங்க தகன பலி. அப்படி என்றால் நம்மை முழுசுமா பலிப்பீடத்தின் மேலே வைக்கிறோம். அப்படி என்றால் அந்த பலி செலுத்தப்பட வேண்டும். முதல்ல அந்த பலி செலுத்தி விட்டு அது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அந்த பலிப்பீடத்தின் மேலே வைத்து அது எரித்து சாம்பலாக்கி விட வேண்டும். ஆமேன். சுயம் என்னில சாம்பலாக வேண்டும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.
எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. ஏன்னா சுயம் நம்மை ஆள்கிறதுனால்தான் தேவனுக்கு பிரியமான வாழ முடியல. நிறைய சுயம் இருக்கிறது. எனக்கு எத்தனை பேர் டாக்டர் படிக்கணுன்ற ஆசை இருக்குது, இல்லை ஆசை இருந்தது இருக்கிறது, இருந்தது கூட தூக்கி காட்டலாம், இருக்கிறது இப்போ படிக்கணும்னு பெரும்பாலும் அது நம்முடைய. ஆனால் தேவ சித்தமா என்பது நமக்கு தெரியாது. தேவ சித்தமா இருந்தா அதை வாய்க்க செய்திருப்பார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என் வாழ்க்கையில்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தின் கிரியைகள் போன்றவைகளை நம்மை இழுக்கிறது. ஆமென், ஆமென். மேஜர் நம்ம ரொம்ப இழுக்கிறது மேஜர். அதாவது எதுக்காக சொல்றேன்னா, கண்களின் இச்சை இன்னைக்கு இது ரொம்ப பெருசா இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதை கண்ட்ரோல், சிலதெல்லாம் நம்ம இழுக்குது. கண்களின் இச்சை இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாக நம்மளை பிரித்து கொண்டு போயிடுது. அதனால் இவற்றிலிருந்து நம்மை காத்து கொள்வது எப்படி, இவற்றை மேற்கொள்வது எப்படி என்பதை நம்முடைய வேதத்தின் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதெல்லாம் தேவனது வழி நடத்துதலில் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லையோ, கிறிஸ்துவில் நிலைத்திருக்காமல் மாம்சத்தின்படியையும் உலகத்தின்படியையும் வாழ்கிறோமோ, அதாவது ஆவியின்படி நடக்காமல் மாம்சத்தின்படி அல்லது நம்முடைய மனதின்படி இல்ல. இப்போ இந்த ஏன் மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்காது. அது மேதாவி, படித்த மேதாவி, மேலேயே தான் தாவிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறான், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்றார். அது நம்மளை கீழையே காண்பித்து கொண்டு வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மனதின்படி நாம் வாழ்க்கையை நடத்தாதபடி ஆண்டவருக்கு பிரியமா ஆண்டவர் அந்த மனதின்படி நாம் நடக்கிறோமோ, அப்போதெல்லாம் இச்சை, மாம்சத்தின் கிரியை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறோம். நம்ம மனதின்படி நடக்கும்போது, whatever your mind says, you will not be successful to live a life which is pleasing to God. நாம நம்முடைய மனதின்படி நடக்கும்போது தேவனுக்கு பிரியமான வாழ முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாம்ச இச்சை என்பது கடவுளின் விருப்பத்தை பொருட்படுத்தாமல் உங்கள் இயல்பை உங்களை மையமாக கொண்டு அனைத்து ஆசைகளுக்கும் அதை நம்மை வழி நடத்துகிறது தான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. கலாத்தியர் 5:19-24 மாம்சத்தை பற்றி அனைத்து பகுதிகளிலும் ஆவியின் மைய கருத்திற்கு மிகவும் பரிச்சயமான நம்மை வழி நடத்துகிற மாம்ச இச்சை, மாம்சத்தின் கிரியை 19 காரியங்கள் வாசிங்களா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை ஆவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? வீட்டில் போயிட்டு இந்த கலாத்தியர் 5:19 ஒரு லிஸ்ட்டு போட்டுங்க. முதல்ல அந்த வசனம் என்னெல்லாம் சொல்லுகிறது? முதல்ல என்னம்மா சொல்லுது? விபச்சாரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ வேதத்தில் உள்ள இச்சைகளை கொஞ்சம் பார்த்துருவோம். ஒரு 17 காரியங்களே
நாம் பார்த்துருவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக நீங்கள் எழுதிக்கிட்டா போதும். அதே நேரத்தில் கவனிங்க, பாலியத்துக்குரிய இச்சை, அதாவது பாலிய இச்சை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய பாலியத்துக்குரிய வாலிபத்தின் இச்சை, பாலியத்துக்குரிய நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும். ஆமென். அதுக்கு விலகி ஓடணும்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென் சொல்வோமா? எழுதிக்கிட்டீங்களா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது. பாலிய இச்சை, வாலிபத்தின் இச்சை. இந்த வாலிப பருவம் ரொம்ப precious. அதுக்கு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் cream of your youth. பாலை கொதிக்க வச்சா மேலே ஆடை இருக்கு பாருங்க. எத்தனை பேருக்கு ஆடை ரொம்ப பிடிக்கும்? நிறைய பேர் இருக்கிறீங்க. அதை சொல்றான் cream of your youth. உங்களுடைய வாலிபத்தினுடைய அந்த கிரீமை பிசாசு கையில் கொடுத்துடாதீங்க. எனக்கெல்லாம் அந்த ஆடையை எடுத்து அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ சர்க்கரை எல்லாம் தொடவே முடியாது. அப்படி சாப்பிட்டு நான் ரொம்ப ஸ்வீட் ஆகிட்டேன். அதனால் இப்போ ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாங்க. அப்படி டோன்ட் கிவ் அவே யுவர் cream of your youth to the Satan and to the world, lust of the world. பாலியத்திற்குரிய இச்சைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். பிறகு ரோமர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 14 வசனங்களை வாசிக்க போகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 14. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சரி, இப்போ நான் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கிடுங்க. 12, 13 மாத்திரம் நம்ம வாசி. ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். யாக்கோபு 4:1-2 வாசிப்போம். யாக்கோபு நிருபம் எபிரேயருக்கு அடுத்த புஸ்தகம். நீங்கள் இச்சித்ததும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயங்கள் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அவையும் போர் செய்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எது செய்யறது? For example, I just told about my hand which picked up this remote. என் கை அதை தெரியாம எடுத்துக்கிறதுக்கு முயற்சி. அப்படி நம்முடைய கை, காலு, கண்ணு, இருதயம், மூளை, நம்முடைய சிந்தனை எல்லாமே அது போர் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. பிறகு நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. ஜெபம் பண்ணாதான் கிடைக்கும்ன்றார். நீ இச்சிக்கிற ஆனா கிடைக்கல. ஜெபம் பண்ணா
கிடைக்கும். எதுக்கு? ஆண்டவருக்கு சோதனை. சரி, பிசாசனுடைய இச்சை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் வேகமா வாசிடுவோம். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிய வேண்டும். ஆமென். அப்போ அது ஒரு மயக்கம். பிசாசனுடைய இச்சை ஒரு மயக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ துரிச்சை, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வேகமா வாசிடுவோம். நிறைய இருக்குது, நான் சொல்லி முடிக்க முடியுமான்னு. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக ஆண்டவருக்கு எண்ணப்பட்டது. மகிமை உண்டாவது. துரிச்சை ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளின் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அடித்து போடுங்கள். ஆமென். உன் கண் உனக்கு இடர்லா இருந்தா புடுங்கி போட்டுரு. நீ 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்துக்கு போகிறதை பார்க்கலாம். ஆமா, நித்தியத்துக்கு போகிறது தான் நமக்கு முக்கியம். இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களை எல்லாம் ஆமேன்னு சொல்லிடுவோமா? இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் நித்திய ராஜ்யத்தில் இயேசுவோடு இருக்கணும். அதனால்தான் அவர் பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி உங்களை என்னை மீட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வேகமா வாசிப்போம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அஞ்ஞானி மோக இச்சையில் இருக்கிறான், விசுவாசி அப்படி இருக்காது. ஆமென். ஏன்னா அதெல்லாம் முதல்லயே அக்கிரமங்களில் மரித்து கிடந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமென். அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். மறுபடியும் இந்த பாவ சரீரம் பாவ இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காதபடி ரொம்ப கவனமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல நாம் இருக்க வேணாம். ஆமென், ஆமென். யார் இருக்கக்கூடாது? விசுவாசம் எல்லாம் அந்த சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் எல்லா விசுவாசம். வேதம் வாசிக்கிறவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் முடியல, என்ன பண்ணலாம்? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணும். அதான் ஜெபமே பண்ண முடியல. அதுக்கு தான் உபவாசம் போட்டு ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றும். நான் முன்ன போல என்னால் ஜெபிக்க முடியல. சம்திங் ராங். somebody has entered in your life. யாரோ ஒரு மனுஷன், யாரோ ஒரு நபர் உனக்கு தெரியாம உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்க, அதனால ஜெபம் பண்ண முடியல. நான் பிசாசு சொல்ல, நபர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 5வது, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள கடவன். ஆமென். ரொம்ப கவனமா இதை நீங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல் நிறைய இருக்குது. நான் ஒரு சில குறிப்புகள் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். பிறகு மாம்ச இச்சை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சை. ஆமா, முற்காலத்துல, இப்ப இல்ல, ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, ஐ எம் சைல்ட் ஆஃப் காட். அப்படி ஒரு பாட்டு இருக்குது இங்கிலீஷ்ல, ஐ எம் சைல்ட் ஆஃப் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய பிள்ளை. ஆமென். நான் இப்படிப்பட்ட காரியங்கள்ல என் மனதை செலுத்தாதபடி நான் ஆண்டவரோடு கூட, ஆண்டவர் கரம் பிடித்து நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஈனோக் walked with God and he is disappeared. அவன் காணாமற் போனான்.
அப்போ ஒரு பரிசுத்தவான், ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, தினந்தோறும் காலையில ஆண்டவர் வருவாராம் ஏனோக்கு வீட்டுக்கிட்ட ஆண்டவர் வருவாராம். ஏனோக், எஸ் லார்ட், ஆண்டவரே ஸ்தோத்திரம், குட் மார்னிங் லார்ட். சரி, அவர் வந்த உடனே சரி, ஷால் வி கோ ஃபார் அ வாக், நம்ம அப்படியே நடந்து போகலாமா? அப்படியே தினந்தோறும் நடந்து போவாங்க. ஆண்டவர் ஏனோக்கோடு நடந்தா ஆண்டவர் பேசாமல் போவாரா? பேசிக்கிட்டே போவார். ஏனோக்கும் நிறைய காரியங்களை பேசியிருப்பார். ஆண்டவர் சோதனை, the communion with God, walked with God, he talked with God, and he was walking all the time with God, closer walk with God. ஆண்டவரோடு நெருக்கமாய் நடந்தான். அப்படி காணாமற் போனான். இன்றைக்கு எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரியே, தேவனோடு நடக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம். தேவ சமூகத்து பழக்கம், ஆண்டவருக்காக ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய அது உன்னை மோசம் போக்கும். எனக்கு அருமையான தேவச்சனமே, அந்த வசனம் சொல்லுகிறது 22, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு வேண்டாம், ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வேண்டாம். ஆமென். புரிதான்ற நான் ஓப்பனாக தான் பேசினேன். ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள். உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களா. இன்றைக்கு ஆவியானவரே, எனக்குள்ள ஒரு புதிதான ஆவியை கத்தத்தாரோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணாதீங்க. உன்னை ஆண்டவர் ரட்சகருமா ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த ரட்சகரை அசட்டை பண்ணாத. வாலிப பிள்ளை, ஒவ்வொரு விசுவாசியும் சொல்றேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு ஒரு நாள் கொடுத்திருக்கலாம். நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்து 49 ஆண்டுகள் ஆகிறது. சமீபத்தில் கொடுத்திருக்கலாம். அவரை அசட்டை பண்ண வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப தெளிவா வசனம் சொல்லுகிறது, எச்சரிக்கிறது. ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கடைசி காலமாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, ரொம்ப எச்சரிப்பாக நாம வாழ்ந்து, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்துல நியாயப்பிரமாணத்தில் தோன்றின பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பேலன்ஸ் செய்தது. மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். நிறைய குறிப்பு இருக்கிறது, வாசிக்க பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு. ஆமென். Can somebody explain what is that? அந்நியரும் பரதேசி. இந்த உலகத்துல நாம் அந்நியராயிருக்கு. இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்துல நாம பரதேசிகள் ஆயிருக்கிறோம். நமக்குன்னு வீடு வாசல் இல்லாதவன் பரதேசி. நாம உலகத்துல இன்றைக்கு ஒருவேளை நல்ல வசதியா சொந்த வீட்டில் நல்ல வசதியோடு நல்ல வேலையோடு சொத்து சுதந்திரங்களோடு பேங்க் பேலன்ஸோடு நல்ல வசதியான வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியரும் பரதேசியும் என்று. இந்த உலகத்தில் நாம் அப்படி வாழ்ந்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு போவோம். ஆனால் நம்ம பாட்டு பாடுவோம், இப்பவும் எனக்கு சொந்தமல்ல,
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:9 கொஞ்சம் வேகமாக தான் வாசிட்டு நான் முடிக்கிறேன். 6:9. பண ஆசை ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் பண ஆசை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாருக்கு இல்லை பண ஆசை? எனக்கு பண ஆசையே இல்லை. யார கை தூக்க முடியுமா? எனக்கு இல்லை அப்படின்னு நான் யாருமே சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. ஆமேன். பணம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஊழியமே செய்ய முடியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அது வேண்டாம், பணம் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது இன்னைக்கு என் பாக்கெட்டில் இருக்கும், அடுத்த நாள் வேற ஒரு பாக்கெட்டில் இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை நம்பி நாம் ஜீவிக்க முடியாது. சில குறிப்புகள் இருக்கிறது, நான் சொல்ல நேரம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் 119 சங்கீதம் 11 வசனத்தில் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு. நான் பாவம் செய்யலைன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் மாத்திரம், பெரியவங்க வேண்டாம். வாலிப பிள்ளைகள் யாராக இருந்தாலும் 13 30 இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க. 13 30 எத்தனை வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும்? How many words you know by heart? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தினந்தோறும் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட உடனே தான் இந்த புது தொடப்பம் இருக்கு பாருங்க, அது நல்லா பெருக்கும். இன்னைக்கு இருக்கிற தொடப்பம் இல்லை, என் காலத்தில் இருந்த தொடப்பம். இன்னைக்கு இருக்கிற தொடப்பம் சோம்பேறி தொடப்பம். அன்னைக்கு இருந்த தொடப்பம் அது கொஞ்ச நாள் தான் நல்லா பெருக்கும். அதில் முள்ளெல்லாம் இருக்கிறவன் அதெல்லாம் உதிர்ந்துச்சுன்னா அது பெருக்காது. அதுக்கு பேர் கட்டை தொடப்பம். அதாவது அந்த பூவெல்லாம் உதிர்ந்ததுனால கட்டையாயிடுச்சு. இப்போ அது பாத்ரூம் கழுவுறதுக்கு தான் பயன்படுது, வீடை கூட்ட முடியாது. அருமையான தெய்வச்சனமே, ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி ஆண்டவருடைய வசனத்தின் மேல மனோ வாஞ்சியா இருந்தோமோ, அது கடைசி பரியந்தோம். ஆண்டவரை இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும், ஆண்டவரோடு நடக்கணும். ஆண்டவரை, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமையும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 1 யோவான் 2:16. இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இதுவே தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. இதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டான். இயேசு பிசாசை வெல்ல முடிந்ததற்கு ஆண்டவராகிய இயேசு வனாந்தரத்தில் ஜெபிக்கும் போது பிசாசை வெல்லுகிறதற்கு தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ளே இருந்தது. ஆமேன். இன்றைக்கு தேவனுடைய வசனம், அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமை சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வசனம் உனக்குள்ளே இருக்குமானா பிசாசை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி கைகளை மாத்திரம் உயர்த்தி செபிக்கவோ. கர்த்தாவே, கடைசி காலமாய் இருக்கிறது ஆண்டவரே, நன்றி ஸ்தோத்திரம். அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடியே இப்பொழுதே அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனால இது கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். உலகமும் அதை நிச்சயம் ஒடிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை செய்து என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும்படியா ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உம்முடைய
உதவி இல்லாதபடி, தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இல்லாதபடி எங்களால் ஒன்று செய்ய முடியாது. உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன், அதனால் நான் பாவம் செய்யவில்லை என்று ஆண்டவரே தாவீது சொல்லுகிறான். தேவ பயம், தேவனுடைய வார்த்தை, ஜெபம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பாவ இச்சைக்கு விலக்கி காக்கிறது. காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் படினது நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று வென்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.